வாக்கு இயந்திரம் வந்து ரொம்ப தவறு நடக்க முடியும்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ஐஏனுடைய அமெரிக்க என்ஐஏனுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சியுடைய துல்சி கப்பாட்டுன்னு அந்த ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிற இந்த இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மட்டும் இவிஎம்ஸில் மட்டுமல்ல, இவிஎம்ஸில் எல்லாவற்றிலையும் மேனிப்புலேட் பண்ண முடியும், அதை வந்து ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்னைக்கு தொழில்நுட்பத்தில் மிக வளர்ந்த நாடுகள், அதாவது ஐரோப்பிய நாடுகள், ஜப்பானை போன்ற நாடுகள், அமெரிக்காவை போன்ற நாடுகள் ஏன் வந்து அவங்க இவிஎம்ஐ பயன்படுத்துவதில்லை என்று சொன்னால், அந்த இவிஎம்ஐ வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். இப்போ இங்கேருந்து நீங்கள் வந்துங்க, நம்ம இங்கே இருந்து சந்திரனில் போய் இறங்குற அந்த விண்கோளை வந்து நம்ம வந்து அசைக்க முடியுதில்ல, நகட்ட முடியுதில்ல, அதுக்கு என்ன செய்யணும்னு கமாண்ட் கொடுக்க முடியுதில்ல, எத்தனை லட்சம் மைல். அப்போது அவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் இருக்கின்ற போது இவைகளெல்லாம் சாத்தியம்தான்.